ஹலோ நண்பர்களே, என்ன மாதிரி என்ன சரிங்க பாருங்க. ஒன்றைக்கு நாங்கள் சிக்கன் கறி காய்ச்ச போகிறோம். உங்களுக்கு சிக்கன் கறி பிடிக்கும் நினைக்கிறேன். இப்படி காய்ச்சினா கிரேவி எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். வீடியோக்கு போவோம். முதல் வீடியோ இதை கட் பண்ணணும். என்ன செய்ய போகணும்னு சொன்னால், முதலாவதாக இவ்வளோத்தையும் கட் பண்ணி அறிஞ்சு போட்டு இது ரெண்டாக்க போகிறோம். ரெண்டாக்கி பெருசாக போகும் காலை போட்டு ரெண்டாக்கி நல்ல டேஸ்ட்டாயும் கடிக்கவும் நல்ல சூப்பராகவும் நல்லா இருக்கும். கட் பண்ணி தண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை இப்படி தான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி அறிஞ்சிட்டு இது ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இப்படி பிடிச்சாது காய்ஸ் பாருங்க. இனி நாங்கள் மேரினேட் பண்ணுவோம். முதலே சிக்கனுக்கு மேரினேட் பண்ணணும். மற்ற இறைச்சி மாதிரி இல்லை. மற்ற இறைச்சி என்ன தெரியும் தானே, வெளியில் போடலாம் தூள். இதுக்கு சிக்கனுக்கு முதலே மேரினேட் பண்ணி வைக்கணும். பாப்பா என்ன மேரினேட் பண்ணலாம் வந்து நான் இப்படி தான் சிம்பிளாக தான் மேரினேட் பண்ணுறேன். நிறைய பேர் நிறைய போடுங்க காய்ஸ் பாருங்க. ஒரு ஸ்மால் ஸ்பூன் மஞ்சள், பெப்பர் வந்து ஒரு முக்கால்வாசி போடுவோம் காணும். இந்த ஸ்பூனோட பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் உப்பு உங்களுக்கு மாதிரி கூட்டி வச்சு போடலாம். அதனால் தூள் வந்து 2 ஸ்பூன் தான் போட போகிறோம். அதுக்கு எவ்வளோ கிடக்குது எடுத்து போகிறோம். இல்லை அப்படியே கொட்ட போகிறேன். தேவையான கொஞ்சம் ஆயில் உண்மையிலேயே முக்கியம். உங்கள் ஆயில் கூட கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளாக்கள் இதை விடாதீங்க. தண்ணியால் கழிச்சு விட்டுட்டு தண்ணி அப்படியே பிழைக்க வேண்டியதாங்க. மேனேஜ் பண்ணி வச்சாச்சு. இதுக்குள்ள கடைசியாக வரதா கொஞ்சம் தண்ணி அடிச்சலாக வச்சிருப்போம். எனக்கு சிக்கன் விடலாம். சிக்கனுக்கு தண்ணி நிற்கிறது கூட தெரியும் தானே. அதனால் தண்ணி ஏறலாம். தக்காளி பழத்தை பாருங்க. பெருசாக வந்து சின்ன நிப்பி என்றால் 3 போடலாம். இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. குழந்தைக்கு தக்காளி பழம் போடுறது டேஸ்ட் கறி வந்து கிரேவி நல்ல கலராயும் டேஸ்டாயும் இருக்கும் குழம்பு. இருந்தாலும் அப்படியே தக்காளி பழம் மினிங் கொண்டு பாருங்க. பழம் பண்ணிட்டு நல்லா தக்காளி பழம் பழம் தேவையான பொருட்கள். ஒரு பழம் பார்த்துக்கிற தக்காளி பழம் 3 சின்ன 2 கருவேப்பிலை காட்டுறேன் அளவு சொல்லி. இப்போ பாருங்க, நான் இதுக்கு 6 பச்சை மிளகா தான் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 8 பல்லு பூண்டு, ஒரு இந்த அளவு இஞ்சியையும் ஒரு கொஞ்சம் 4 பல் இதையும் இடிக்க போகிறேன். முதல் விரலுக்க போட்டு 2 சிக்கன் கறி இடித்து பச்சை வாசம் போட்டு இறைச்சியை போட்டு மிக்ஸ் பண்ண டேஸ்ட்டான வாசமாக இருக்கும். அதுக்காண்டி தான் இறக்க போகிறேன். பாருங்க இப்படி வந்திருக்கு. உணவு கருவேப்பிலையும் காணும். கேட்க நல்லா இப்படி அடிச்சு வைப்பாங்க. காசு அடிச்சாச்சு. நான் கூட போகிறது கடுகும், காசு பெரிஞ்சிரவும், அப்படியே கொஞ்சம் நடுப்புற வரைக கரம் மசாலாவும். சரி, இது சமைக்க வலிக்கிடுவோம். அடுப்பு முட்டிட்டா பூச்சு தண்ணி வரட்டும். கிட்டத்தட்ட எல்லா வழிகளும் ஒரே மாதிரி தான். உண்மையிலே ஜால் ஸ்டைல் சமையல், ஜாழ்ப்பாணத்து சமையல்லாம் சிம்பிளாக இருக்கும். இப்போத்தைய சமையல்லாம் பெருஞ்சீரகம் அது இது என்ன மிளகாய் அதெல்லாம் போட்டு இடிச்சு தேங்காய் எல்லாம் போட்டுலாம் காய்ச்சினா அதுவும் ஒரு டேஸ்ட் தான். இது சிம்பிளான டேஸ்ட். சிம்பிளான வழியில் டேஸ்ட்டான கறி எப்படி வைக்கிறது தான் எங்களோட வீடியோ இருக்கும். இந்தியாக்கெல்லாம் கூடுதலாக வந்து இந்தியா முறைப்படி அப்படியெல்லாம் காய்ச்சிடுவே இடிச்சு பிராட்டி நாங்கள் சிலங்கா ஸ்டைல் காய்ச்சிக்க. இதே உண்மையிலேயே குழம்பும் இதுவும் செமையாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்படின்னு செய்து பார்த்துட்டு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் இல்லையோன்னு. நிறைய போட்டு கறியப்படாக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் போட்டு கொடுக்கலாம். காய்ச்சி இப்போ கொஞ்சம் கொண்டு பாருங்க. ஏழாவதாக நாங்கள் பெருஞ்சீரகத்தை போடுவோம். ஸ்மால் ஸ்பூன் 2 பெரிய ஸ்பூன் 1 பெருஞ்சீரகம் காணும். நெச்சிலாம் போட தேவை வணக்கம் போட்டுட்டு கருவேப்பிலையை நான் போட்டு காய்ச்சல் பண்ணிட்டு ஓகே. இன்னொன்று வர மாதிரி இல்லை. கணக்கு மணக்கம் கறி வைக்கும். வெங்காயத்தை போடுவோம். எல்லா வீடியோலையும் இதுதான். இன்னும் நல்லா காலி பண்ணால் இதாக போடுறது தான். சமையல் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. நம்மள காஞ்சி வச்சுட்டா என்ன பண்ணாண்டு தான் கொஞ்சம் என்ன விடலாம். ஆக விட்டால் கறியும் மேல் தண்ணியாக தான் இருக்கும். வரட்டும். வதங்கி அரைப்பதுக்கு வேறு அந்த உள்ளியையும் போடலாம். அதே சமயம் நாங்கள் முதல் போட்டு எடுத்து வச்சுருந்தோம். தாளிக்கிறதுக்கு இடிச்சு இஞ்சியும் உள்ளியும் அதையும் போடலாம். அடுப்பை குழைச்சி விடுவோம்.
பாருங்க ஒரு 2-3 போடலாம். நான் மிச்சம் இந்த நான் வந்து இடையெல்லாம் போட்டு இடையெல்லாம் பாருங்க வாசனை இருக்கும். பாருங்க நல்லா வதங்கிட்டவங்க இருந்தது. இந்த மாதிரி நான் காய்ச்சி போடுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி வரும் நசுக்கி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கிண்டி விடுவோம். கிண்டியாச்சு மீன் கொண்டு படுத்துருக்கார். ஓகே, ஸோ மூடி விடுவோம். இப்படியே வச்சு ஒரு 15 நிமிஷம் இப்படி விடுவோம். 15 நிமிஷம் எடுத்து பார்க்குறேன். ரெண்டுமே தண்ணி வரையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் தண்ணி வராது. அப்போ நாங்கள் ஏதோ பிளான் பண்ண மாதிரி அந்த அதுக்கு மரினேட் பண்ணதுக்கு இந்த தண்ணியை வச்சுட்டு நான் ஊட்ட போடுறது ஊற்றி வந்துடுவா. நல்லா கிண்டி போட்டு மூடி விடுவோம். தண்ணி வெரைட்டி 15 நிமிஷம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. தண்ணி இருந்தால் ஓப்பன் பண்ண தேவையில்லை. தண்ணி இல்லை உடனே அந்த மரினேட் பண்ணதுக்கே தண்ணி ஊற்றி வச்சு ஒடியால் இருக்கிற உப்பு தன்மை எல்லாம் திருப்பி இருக்க வரும். உப்பு அளவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் உப்பு நேரம் போட வேண்டி வரும். பார்த்து பாருங்க அப்படி இருக்கிற 2 சரி மூடி விடுவோம். அப்படியே இந்த பாப்பா முடிய இருக்கா 5 நிமிஷம் போயிட்டுது. நான் இது இருக்கா போடுற காலத்தில் வந்தேன் நான். ஓகே போட்டாச்சு. அப்படியே கரம் மசாலா கொஞ்சம் இப்போ தான் போட போக முடியல. கொஞ்சம் எனக்கு கையில் ஒரு காசு அளவு போட்டால் ஓகே. காசுக்காக கணக்க போட்டால் எல்லாம் மணக்கும் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் இருக்கா கொஞ்சம் திருப்பி இருக்கா ராஜு. வச்சு பைக் வந்துடும் சொல்லிட்டாங்க. லெக் தானே இது. இப்போவே நான் பாலடியில் விட போகிறேன். பாருங்கோ இதுக்கு மொத்தமாக ஒரு 15 ரூபாய் 25 தான் செல்லும். கேஷ் பண்ண முடியாது வளைக்க முடிஞ்ச மாதிரி. தேங்காய் பால் மட்டும் தான் போடுறேன். மூடுவோம் 5 மினிட்ஸ் கிண்டி இருக்கா. ஆஹா நல்லா வாசம் வருது. தூள் வாசம் அப்படியே மரினேட் பண்ணி வருது. மேலே கொடி லோக்கா சொல்லல நல்லா இருக்குது மனம். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வந்துருக்கு. சிக்கனில் அந்த லெக்கில் இருக்கிற தோல் விருப்பம் இல்லாத ஆட்கள் வந்து உண்மையிலே அதை நாங்கள் ரிமூவ் பண்ணி விடலாம். எனக்கு விருப்பம் அது. அதுலேயும் வந்து வெத்தம் வருதுன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொழுப்பு கூட இல்லாத ஆட்கள் பிரச்சனை இல்லை. கூடினாக்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உடலுக்கு நல்லா நீண்ட ஆயுளுடன் வாழ்க. மூடுவோம். கொஞ்சத்தில் ஒரு 5 நிமிஷம் விளக்கிடலாம். நீ நல்லா ஹீட்டாக இருக்குது. போல ஹீட் ஆகுது. ரைஸ் நல்லா போயிடுச்சு. வாசலுக்கு பாருங்க நல்லா கொப்பளி அந்த மாதிரி கொப்பளிச்சு கொண்டு வேறு எல்லா வச்சு வந்து அவிஞ்சிருக்குது. பார்க்கவே தெரியுது. ஆடு அப்படியே தசையெல்லாம் பாருங்க. துடையெல்லாம் அப்படி காலில் தெரியுது. லெக்கின்ற தசையெல்லாம் அப்படியே தெரியுது. அப்படின்ற கிரேவி பண்ணோடக்காண்டி நான் கூட நடக்க போகிறேன். கிரேவி தேவையில்லாத கொஞ்சம் மற்றோடு எடுக்கலாம். ஆனால் இதுவும் ஓகே நல்லா தான் இருக்கும். இந்த குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்க்கா. ஆஹா மேலே நல்லா இருக்கு காய்ஸ். சூப்பராக இருக்கு. இன்னொரு ரெண்டு பார்த்து சொல்லுங்க. அதான் டஸ்ட் ஒரு 2 மேலே காய்ஸ். அதே பாருங்க நீங்களும் சாப்பிட்டு சென்று சொல்லுங்க. பானுக்கு நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ் நல்லா இருக்கும். நான் ஒயிட் ரைஸ் தான் போடணும். பாருங்கள். பாய். அப்படி பாய் சொன்ன ஒரு பிளானோ அப்படிலாம் இல்லை. முக்கியமானது வந்து நீ தான் காட்ட போகிறேன். தேசி புளி எப்போவுமே நல்லா இருக்கும். கோழிக்கு விட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். கணக்கு விட்டால் புளியாக மாறிவிடும் கறி. இதோட சின்ன புளி தான். அதனால் இது சின்ன தான். அதை அப்படி விட போகிறேன் நான். அடுப்பு நிப்பாட்டிட்டேன் ஆல்ரெடி. தெரியுமா நமக்கு.
ஓகே இப்போ இங்கே போகலாம் பாய்.